இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எல்லாரோட மோஸ்ட் ஃபேவரட் ஐஸ்கிரீம் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்தே நம்ம சேனல்ல ஐஸ்கிரீம் கேக் போஸ்ட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. இது அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி பண்றது ரொம்பவே சுலபம் தான். இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கேக் ரெடி பண்ணிக்க போறேன். இந்த கேக் சாக்லேட் கேக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய சாக்லேட் கேக் ரிலேட்டடா நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது அந்த வீடியோவோட கொஞ்சமா டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கேக் பண்றதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் எதுவுமே தேவைப்படாது. நான் எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாம விஸ்க் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான முறையில எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் வச்சுதான் நான் இந்த சாக்லேட் கேக் பண்ணிக்க போறேன். இந்த சாக்லேட் கேக் ரெசிபி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கொஞ்சம் தூரத்துக்கு நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் ஃபாலோவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாக்லேட் கேக் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் இந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணிடுங்க. இடையில நம்ம ஐஸ்கிரீம் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட் கேக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான சாக்லேட் கேக் கிடைக்கும். ஒரு பவுலில் நல்ல 1 கப் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. 1 கப் பால் அப்படின்றது 1/4 லிட்டர் பால் அளவுக்கு இருக்கும். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த வினிகர் எதுக்காக அப்படின்னா நான் இந்த கேக்கில் முட்டை எதுவுமே ஆட் பண்ணலை. நான் எக்லெஸ் கேக் தான் பண்ணிக்க போகிறேன். எக்லெஸ் கேக் பண்ணும்போது நமக்கு பட்டர் மில்க் தேவைப்படும். அந்த ரீசன்னால 1 கப் பால் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இது ரெண்டையும் ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணதையுமே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம கூட விட்டுருங்க. உங்களுக்கு பட்டர் மில்க் நல்லாவே செட் ஆகி வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பீட் பண்ணி விடணும். இப்படி பீட் பண்ணும்போது நமக்கு பட்டர் மில்க் சூப்பராகவே ரெடி ஆகிரும். அடுத்து இதுலயே 1/2 கப் சர்க்கரை டைரக்டாவே பவுடர் எதுவுமே பண்ணாம டைரக்டாவே 1/2 கப் சர்க்கரையாவே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணின பிறகு இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு இந்த பட்டர் மில்கோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கேக் பண்ணும்போது நெருன்னு இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 1/2 கப் சர்க்கரையை பவுடர் சுகராக கூட நீங்கள் மாற்றிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்து இதுலேயே 1/2 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இந்த 1/2 கப் ஆயில் நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஆயில் தான். இல்ல உங்களுக்கு ஆயில் வேண்டாம், இன்னும் ரிச்சான டேஸ்ட்ல வேணும் அப்படின்னா நீங்க 1/2 கப் அளவுக்கு நல்லா பட்டரை மெல்ட் பண்ணிட்டு அதை ஆற வச்சுட்டு நீங்க அதை கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல மொத்தமாவே பால், வினிகர், அப்புறம் 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் ஆயில், இதுல 4 இன்கிரிடியன்ட் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப லிக்விட் இன்கிரிடியன்ட் எல்லாமே ரெடியா இருக்கு. அடுத்து நம்ம ட்ரை இன்கிரிடியன்ட் இது கூடயே நம்ம ஆட் பண்ண போறோம். ட்ரை இன்கிரிடியன்ட்டை நம்ம டைரக்டா ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு ஆட் பண்ணிக்கணும். சலடை வச்சுட்டு அப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இது ரெண்டுமே உங்களோட ஆப்ஷனல் தான். அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் கேக் அப்படின்னாலே ரொம்ப மெயினான ஒரு இன்கிரீடியன்ட் கொக்கோ பவுடர். நிறைய ஷாப்ல அவைலபிளா இருக்கும், தாராளமாவே கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணிட்டு நீங்க இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேக் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான இன்கிரீடியன்ட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படும். இதுல நான் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடருக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கணும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் அது எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்கிரிடியன்ட் இந்த மாதிரி சலடை வச்சு நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா சலிக்கும் போது தான் நமக்கு அது மிக்ஸ் பண்ணும்போது ஏர்லாக் ஆகாம பர்ஃபெக்டா நமக்கு கிடைக்கும். இப்போ நான் மாவு எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதே விஸ்க் யூஸ் பண்ணி ஒரே டைரக்ஷன்ல மாவை கரெக்டா மிக்ஸ் பண்ணணும். ஏடா கூடாம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கரெக்டா ஒரே டைரக்ஷன்ல ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஏர்லாக் எதுவுமே இல்லாம இந்த மாதிரி பர்ஃபெக்டா பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பாருங்க இப்போ பேட்டரும் சூப்பரா ரெடி ஆகிருச்சு. அடுத்து ஒரு கேக் டின்ல கொஞ்சமா ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலேயே நான் பட்டர் ஷீட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலேயே கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கணும். எதுவும் ஏர்லாக் உள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம பேட்டரை டேப் பண்ணி விடணும்.
அடுத்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பழைய குக்கர் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பழைய குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பழைய ஒரு நல்ல கனமான ஒரு பாத்திரம் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலேயே ஒரே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதுலேயே வந்து ஒரே ஒரு லேயர் வந்து சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக கடையில் வாங்குற உப்பு ஒரே ஒரு லேயர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் ஸ்மெல் வராது, தீஞ்சு போன மாதிரி வாசம் வந்து வீட்டில் இருக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் நல்ல கனமான அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணாலே நமக்கு போதும். இப்போ இந்த பாத்திரத்தை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிருச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை இதுக்குள்ளே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் போல இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் 30 நிமிஷம் ஆகிருச்சு. மேலெல்லாம் லைட்டாக வெடிச்சு கூட வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா உள்ளே வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு டூத் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா கேக் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கடாயிலிருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் வந்து நல்லா சுட சுட இருக்கும்போது இந்த கேக் டீன்லேருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ண வேணாம். நல்லா அது ஆறட்டும். ஆறிட்ட அப்புறம் நம்ம கேக் டீனை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த கேக் வந்து நல்லா நான் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டின்லேருந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் இதில் வந்து பட்டர் ஷீட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன், அதையுமே நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து ஒரு லேயர் நல்லா வெடிச்சு வந்திருக்கு இல்லைங்களா, அது வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் ஒன்றுமே ஆயிருக்காது. ஜஸ்ட் மேலே உள்ள ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் வெடிச்சு வந்திருக்கும். அது எதுக்காக அப்படி ஆகுது அப்படின்னா நம்ம பாத்திரத்தில் வந்து செய்யும் போது ஈக்குவல் குக் வந்து நம்மளால பண்ண முடியாது. இதுவே நீங்கள் ஓடிஜியில் அவனில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கேக் வந்து நல்லாவே ஈவனாக குக் ஆகும். ஒருவேளை நீங்கள் இந்த கேக்கு வந்து ஓடிஜிலேயோ அவன்லயோ நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா கரெக்டா 180 டிகிரிக்கு 10 நிமிஷத்துக்கு ஓடிஜியை நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அதே 180 டிகிரியில் கரெக்டாக ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை பேக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாகவே கிடைச்சிரும். ஸோ இப்போ மேலே உள்ள லேயரை மட்டும் நான் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளுக்குள்ளெல்லாம் பாருங்கள் நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் கேக்குக்கு 2 லேயராக நான் பண்ணிக்க போகிறேன். இப்போ 2 லேயரும் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 கேக்காக கட் பண்ணிட்ட அப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் கேக் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ஸோ அடுத்து வந்து நான் ஐஸ்கிரீமும் வீட்டிலே பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வீட்டில் பண்ண முடியாது, என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை விப்பிங் க்ரீமோ என்கிட்ட எதுவுமே இல்லை, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வீட்டில் பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வந்து கடையில் கூட வெண்ணிலா ஐஸ்கிரீமாக கூட வாங்கிக்கலாம். அப்படி விப்பிங் க்ரீம் இல்லை வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து பால் யூஸ் பண்ணி எப்படி ஐஸ்கிரீம் பண்ணணும்னு சொல்லி நான் கிளியராகவே முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எப்படி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் ஐஸ்கிரீம் கேக் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் விப்பிங் க்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது 2 தான் வந்து ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தடு. இது 2மே எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து ஷாப்பில் உள்ள வெண்ணிலா ஐஸ்கிரீமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நார்மலாக வீட்டிலே வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்லா சில்லாக எடுத்துக்கிட்ட விப்பிங் க்ரீம். இதை வந்து நல்லா ஒரு சில்லான ஒரு பவுலில் நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணியே நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கிடையாது. நிறைய பேர் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் தான் விப்பிங் க்ரீமெல்லாம் நல்லா பீட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் வந்து நமக்கு நல்லா அது ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும். நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் நல்லா பீட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து சூப்பராகவே விப்பாகி வந்துடும். மெயினாக வந்து நம்ம பீட் பண்ணிக்க போகிற அந்த பவுலும் அந்த விப்பிங் க்ரீமும் நல்லா சில்லுன்னு இருக்கணும். நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் விஸ்க் மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா இதை பீட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இதை நல்லா ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி பீட் பண்ணாலே நமக்கு க்ரீமும் நல்லா ரெடி ஆகி வந்துடும் பாருங்கள். அடுத்து இப்போ நான் வந்து விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இதில் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆல்ரெடியே நான் வீட்டிலே பண்ண கண்டென்ஸ்டு மில்க் தான். கண்டென்ஸ்டு மில்க் எப்படி பண்ணணுன்ற வீடியோ கூட நான் ஆல்ரெடியே வந்து நம்ம சேனலில் எப்படி பண்ணணும்னு சொல்லி கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது தேவைப்பட்டாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 1 கப் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். அந்த 1 கப் விப்பிங் க்ரீமுக்கு கரெக்டாக எனக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ இந்த விப்பிங் க்ரீம் நான் பீட் பண்ணி வச்சுருந்தேன். அதே விப்பிங் க்ரீமில் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நான் வந்து ஜஸ்ட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான் பண்ணிக்க போகிறேன். அதனால எனக்கு பெருசாக நிறைய இன்க்ரீடியன்ட் எதுவுமே தேவைப்படாது. 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் தேவைப்படும். ஒன்று விப்பிங் க்ரீம், இன்னொன்று கண்டென்ஸ்டு மில்க், அடுத்து வந்து வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இது கூட வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் ஒரே டைரெக்ஷனை நல்லா மிக்ஸ் பண்ணி விப்பிங் க்ரீம் நல்லா விப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கடையில் வாங்கக்கூடிய ஐஸ்கிரீம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே ரிச்சாகவும் ரொம்பவும் டேஸ்ட் வைஸில் நல்லாவும் இருக்கும். இப்போ நான் கேக் பண்ணேன் இல்லைங்களா, அதே பவுலில் அதே சைஸுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம கவரை வந்து அந்த பாத்திரத்தில் வச்சு ஐஸ்கிரீம் ஆட் பண்ணி நம்ம எடுக்கும்போது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக வரும். பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்லேயும் நமக்கு கிடைக்கும். ஸோ கவர் வந்து நான் எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவல் ஷேப்பில் கேப் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த கவரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ பெரிய டின்னில் நம்ம கரெக்டாக ஆஃப் சைஸ்க்கு தான் நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் போதும். அதனால் நான் கொஞ்சமாக அரைவாசி வர்ற அளவுக்கு இந்த ஐஸ்கிரீம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஐஸ்கிரீமை நம்ம 4 hours கிட்ட நல்லா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நம்ம செட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கையும் நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ஐஸ்கிரீமையும் ஒரு 4 hours வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி மேலே ஒரு கவர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 hours கிட்ட நல்லா ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ்கிரீமையும் இந்த கேக்கையும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வந்து ஐஸ்கிரீம் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக. அதுக்கு மேலேயே நம்ம 2 கேக்காக கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு லேயர் கேக்கை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் தான், இது விப்பிங் க்ரீம் கிடையாது, நம்ம விப் பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீம் தான் இது. இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லேயராக நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து மேலே ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ செகண்ட் லேயராக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஐஸ்கிரீம், நம்ம கவரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஐஸ்கிரீம் தான் இது. இப்போ நான் இது கவர்லேருந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கவர்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த எட்ஜில் மட்டும் நம்ம பிளாஸ்டிக் கவர் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் ஷேப் வந்து மாறி இருக்கும். பட் நம்ம கடைசியில் டிசைன் பண்ணும்போது ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த கவர்லேருந்து இந்த ஐஸ்கிரீமை ரிமூவ் பண்ணி அப்படியே அழகா ஒரு லேயரா மேலே வச்சிடணும். இப்போ உங்களுக்கு இது பிளாக் கலர் பிளேட்ல இருக்கிறதால ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உங்களுக்கு தெரியல சரியா. இப்போ நான் இது உங்களுக்கு ஒயிட் கலர் பிளேட்டுக்கு கூட நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இது உங்களுக்கு 3 லேயர் நல்லா கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கேக் லேயர் வச்சிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஐஸ்கிரீம் லேயர் வச்சிருக்கேன். 3ஆவதா நம்ம இன்னொரு கேக் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த லேயரையும் இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக 3 லேயர் இருக்கு. ஸோ இப்போ இது 3த்தையுமே நம்ம அழகா வந்து இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுக்கலாம். ஷேப் வந்து அங்கங்கே மாறி இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலோவோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு நல்லா இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக வந்து நான் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி வச்சுருந்த ஐஸ்கிரீமையுமே ஃபுல்லாக வந்து நான் கேக் ஃபுல்லாக வந்து கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி கேக் ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருங்க. உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கேக் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே நல்லா கவர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக்கு வந்து இதோட நம்ம அப்படியே மேலே டிசைன் பண்ண முடியாது, ஐஸ்கிரீம் அப்படின்றதால இது வந்து உருக ஆரம்பிச்சிரும். இது வந்து ஒரு 2 hours கிட்ட நீங்கள் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான இந்த மாதிரி. இப்போ நான் 2 hours ஆயிடுச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இது கூட வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த சாக்லேட் கனாஷுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடில் தான் நான் இதையும் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு அந்த வீடியோலாம் பார்க்க டைம் இல்லை அப்படின்னா சிம்பிள், ரொம்பவே சிம்பிள் தான். கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க, அதுலேயும் வந்து சாக்லேட்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனாஷ் கிடச்சிரும். இல்லை உங்ககிட்ட ஃப்ரெஷ் மில்க்கோ இல்லை விப்பிங் க்ரீமோ நிறைய இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனில் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஜஸ்ட் எட்ஜஸை மட்டும் ரவுண்ட் பண்ணி ஒரு மெல்ட்டிங் எஃபெக்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். இந்த கனாஷை வந்து லைட்டாக அந்த எட்ஜில் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மெல்ட்டிங் எஃபெக்டை. இது வந்து கேக்கினுடைய மேலே டாப்லேயும் ஃபுல்லாகவே வந்து கனாஷ் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கணும். ஸோ டிசைன் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக எது பர்ஃபெக்டாக வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து எம்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் வந்து நான் ஒரு 4 டிசைன் மட்டும் நான் மேலே வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். இன்னுமே கொஞ்சம் என்கிட்ட ஐஸ்கிரீம் இருக்குது, அதையுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் டாட்டாக வச்சு எடுத்துக்க போகிறேன். அது நல்லா ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு டிசைனில் நமக்கு கிடைக்கும். மொத்தமாகவே ஐஸ்கிரீம் கேக்கை ரொம்பவே சூப்பராக டிசைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்லா செட்டாக விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் கேக் அப்படின்றதால கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வந்து ஐஸ்கிரீம் நல்லாவே ஹார்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அந்த ரீசன்னால. ஸோ பாருங்கள் இன்னொன்று நல்லா கட் பண்ணி காமிக்கிறேன்.
கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா பொறுமையாக கட் பண்ணுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை கேக்கை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 3 லேயர் நல்லாவே சூப்பராக தெரியுது. மேலே வந்து 2 லேயர் கேக்கு, சென்டரில் மட்டும் ஐஸ்கிரீம் இருக்குது, மேலே வந்து 2 லேயர் கேக்கு. இதுக்கு மேலே ஜஸ்ட்டு வந்து நான் கனாஷ் கொஞ்சமாக ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இது கூட உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேக்கை வந்து அப்படியே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதை நீங்கள் சாப்பிடும்போது தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க இது எந்த அளவுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஒரு கேக்குன்னு சொல்லிட்டு. இந்த சம்மரில் வந்து வெறும் ஐஸ்கிரீம் மட்டுமே ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐஸ்கிரீம் கேக்காக ட்ரை பண்ணி கிட்ஸுக்கோ இல்லை வந்து உங்கள் ஃபேமிலி கூடயோ நீங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டான ஒரு ரெசிபியாக வரணுன்றதுக்காகவும் அது வந்து அவங்க நல்லாவே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் தான் நான் ரொம்ப நேரம் பேசியிருப்பேன். அண்ட் ஐ எம் ஸோ சாரி. அதே மாதிரி இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.